என் தங்கப் பிள்ளையே, என்னை நீ தொட்டு விட்டாய். இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசப் போகிறது. விரதங்களும் அவற்றின் பலன்களும் பற்றி பார்க்கலாம். குழந்தை பேறு உண்டாக மற்றும் திருமணமாக. இதை முழுமையாக கேளுங்கள் என் தங்கமே. நமது உடலுறுப்புக்கள் பலவித செயல்களைச் செய்கின்றன. அவற்றில் நல்லதும் கெட்டதும் அடக்கம். இந்த செய்கைகள் மனதின் தூண்டுதலால் வெளிப்படுகிறது. நல்லவற்றை மட்டும் செய்து தீய செயல்களை ஒடுக்க வேண்டுமானால் பட்டினி கிடக்க வேண்டும் அல்லது உணவை குறைக்க வேண்டும். இதற்காகவே விரதங்கள் ஏற்படுத்தப்பட்டன. சோமவார விரதம். நாள் கார்த்திகை மாத திங்கள்கிழமைகள். தெய்வம் சிவபெருமான். விரதமுறை இரவு மட்டும் சாப்பிட வேண்டும். முடியாதவர்கள் மட்டும் காலையிலும் சாப்பிடலாம். பலன் திருமணமாகாதவர்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணை, திருமணமானவர்களுக்கு தகுந்த வாழ்க்கை. சிறப்பு தகவல்: கணவன் மனைவி இருவரும் இணைந்து சிவாலயம் சென்று வருவது மிகவும் நல்லது. பிரதோஷம். நாள் தேய்பிறை வளர்ப்பிறை திரையோதசி திதிகள். தெய்வம் சிவபெருமான் நந்திதேவர். விரதமுறை சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய 4 மாதங்களில் ஏதாவது ஒன்றில் வரும் சனி பிரதோஷம் முதலாக தொடங்கி வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டிக்க வேண்டும். பகலில் சாப்பிடக்கூடாது. மாலை 4:30 மணிக்கு நீராடி சிவாலயம் சென்று வணங்கி பிரதோஷ காலம் கழிந்த பிறகு சிவனடியார்களுடன் இணைந்து சாப்பிட வேண்டும். பலன்: கடன், வறுமை, நோய், அகால மரணம், பயம், அவமானம் ஏற்படுதல், மரண வேதனை ஆகியவற்றிலிருந்து விடுதலை, பாவங்கள் நீங்குதல். சிறப்பு தகவல்: பிரதோஷ நேரத்தில் சாப்பிடுதல், தூங்குதல், குளித்தல், எண்ணெய் தேய்த்தல், விஷ்ணு தரிசனம் செய்தல், பயணம் புறப்படுதல், மந்திர ஜபம் செய்தல், படித்தல் ஆகியவை கூடாது. சித்ரா பௌர்ணமி விரதம். நாள் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம். தெய்வம் சித்திரகுப்தர். விரதமுறை இந்நாளில் இரவில் மட்டும் சாப்பிட வேண்டும். காலையில் பிதுர் தர்ப்பணம் செய்ய வேண்டும். பலன்: மறைந்த முன்னோர் பாவம் நீங்கி பிறப்பற்ற நிலையை எய்துவர். தை அமாவாசை விரதம். நாள் தை அமாவாசை. தெய்வம் சிவபெருமான். விரதமுறை காலையில் சாப்பிடாமல் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தல். பலன்: முன்னோர்களுக்கு முக்தி, குடும்ப அபிவிருத்தி. சிறப்பு தகவல்: பிற அமாவாசைகளில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் இன்று அவசியம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். கந்தஷ்டி விரதம். நாள் ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை பிரதமை முதல் சஷ்டி வரை 6 நாட்கள். தெய்வம் சுப்பிரமணியர். விரதமுறை முதல் 5 நாட்கள் ஒருபொழுது சாப்பாடு. கடைசி நாள் முழுமையாக பட்டினி. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு வாழைப்பழம், சிறிதளவு மிளகு சாப்பிட்ட பின் மாம்பழச்சாறு, பால், பானகம் இவற்றில் ஏதாவது ஒன்று அருந்துதல். பலன்: குழந்தை பேறு. மங்களவார விரதம். நாள் தை மாதம் முதல் செவ்வாய் துவங்கி ஆயுள் முழுவதும் செவ்வாய் கிழமைகளில் அனுஷ்டித்தல். தெய்வம் பைரவர் வீரபத்திரர். விரதமுறை பகலில் ஒரு பொழுது சாப்பிடலாம். பலன்: பயணத்தின்போது பாதுகாப்பு, பயம் நீங்குதல். உமா மகேஸ்வர விரதம். நாள் கார்த்திகை மாத பௌர்ணமி. தெய்வம் பார்வதி பரமசிவன். விரதமுறை காலையில் மட்டும் சாப்பிடக்கூடாது. பலன்: குடும்ப ஒற்றுமை ஏற்படும். விநாயக சுக்கிரவார விரதம். நாள் வைகாசி மாதம் வளர்ப்பிறை முதல் வெள்ளிக்கிழமை துவங்கி வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டித்தல். தெய்வம் விநாயகர். விரதமுறை பகலில் பட்டினி இருந்து இரவில் பழம், இட்லி உள்ளிட்ட உணவு சாப்பிடலாம். பலன்: கல்வி அபிவிருத்தி. கல்யாண சுந்தர விரதம். நாள் பங்குனி உத்திரம். தெய்வம் கல்யாண சுந்தரமூர்த்தி, சிவனின் திருமண வடிவம். விரதமுறை இரவில் சாப்பிடலாம். பலன்: நல்ல வாழ்க்கை துணை அமைதல். சூல விரதம். நாள் தை அமாவாசை. தெய்வம் சூலாயுதத்துடன் கூடிய சிவபெருமான். விரதமுறை இரவில் மட்டும் சாப்பிடக்கூடாது. காலையில் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பலன்: விளையாட்டில் திறமை அதிகரிக்கும். இடப விரதம். நாள் வைகாசி மாதம் வளர்ப்பிறை அஷ்டமி திதி. தெய்வம் ரிஷபவாகனத்தில் அமர்ந்த சிவன். விரதமுறை பகலில் ஒரு பொழுது மட்டும் சாப்பிடலாம். நந்திதேவரை வழிபட வேண்டும். பலன்: குடும்பத்திற்கு பாதுகாப்பு. சுக்கிரவார விரதம். நாள் சித்திரை மாதம் வளர்ப்பிறை முதல் வெள்ளிக்கிழமை துவங்கி வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டிக்க வேண்டும். தெய்வம் பார்வதி தேவி. விரதமுறை பகலில் ஒரு பொழுது மட்டும் சாப்பிடலாம். பலன்: மாங்கல்ய பாக்கியம். தைப்பூச விரதம். நாள் தை மாத பூச நட்சத்திரம். தெய்வம் சிவபெருமான்.
விரதமுறை: காலையில் மட்டும் சாப்பிடக்கூடாது. பலன்: திருமண யோகம். சிவராத்திரி விரதம். நாள்: மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதி. தெய்வம்: சிவன். விரதமுறை: 3 வேளையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. தண்ணீர் அல்லது பால் குடிப்பது மத்திமம். முடியாதவர்கள் பழம் சாப்பிடலாம். உடல்நிலை சரியில்லாதவர்கள் மட்டும் இட்லி முதலான சாத்வீக உணவு வகைகளை சாப்பிடலாம். இரவில் சிவாலயத்தில் தங்கி 4 ஜாம பூஜையிலும் பங்கேற்க வேண்டும். பலன்: நிம்மதியான இறுதிக்காலம். திருவாதிரை விரதம். நாள்: மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம். தெய்வம்: நடராஜர். விரதமுறை: பிரசாதக்களி மட்டும் சாப்பிடலாம். பலன்: நடனக்கலையில் சிறக்கலாம். சிறப்பு தகவல்: காலை 4:30 கு நடராஜர் திருநடன தீபாராதனையை தரிசித்தல். கேதார விரதம். நாள்: புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி முதல் தேய்பிறை சதுர்த்தசி வரை 21 நாட்கள் அல்லது தேய்பிறை பிரதமை முதல் சதுர்த்தசி வரை 14 நாட்கள் அல்லது தேய்பிறை அஷ்டமி முதல் சதுர்த்தசி வரையான 7 நாட்கள். இதுவும் முடியாதவர்கள் தேய்பிறை சதுர்த்தசி நாள் மட்டும். தெய்வம்: கேதாரநாதர். விரதமுறை: ஆண்கள் 21 இழையால் ஆகிய காப்பை வலக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் கட்டிக்கொள்ள வேண்டும். முதல் 20 நாள் ஒருபொழுது உணவு, கடைசி நாள் முழுவதும் உபவாசம். உடல்நிலை சரியில்லாதவர்கள் உப்பில்லாத உணவு சாப்பிடலாம். பலன்: தம்பதிகள் நீண்ட நாள் வாழ்வர். விநாயகர் சஷ்டி விரதம். நாள்: கார்த்திகை மாதம் தேய்பிறை பிரதமை முதல் மார்கழி மாதம் வளர்பிறை சஷ்டி வரை 21 நாட்கள். தெய்வம்: விநாயகர். விரதமுறை: ஆண்கள் 21 இழையால் ஆகிய காப்பை வலக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் கட்டிக்கொள்ள வேண்டும். முதல் 20 நாளும் ஒருபொழுது மட்டும் சாப்பிட்டு கடைசி நாள் முழுமையாக பட்டினி இருக்க வேண்டும். பலன்: சிறந்த வாழ்க்கை துணை, புத்திசாலியான புத்திரர்கள் பிறத்தல். முருகன் சுக்கிரவார விரதம். நாள்: ஐப்பசி மாதம் முதல் வெள்ளி துவங்கி 3 ஆண்டுகள் வரை அனுஷ்டிக்க வேண்டும். தெய்வம்: சுப்பிரமணியர். விரதமுறை: பகலில் ஒருபொழுது உணவு, இரவில் பழம் மட்டும் சாப்பிட வேண்டும். பலன்: துன்பம் செய்தவருக்கும் நன்மை செய்யும் மனம் கிடைக்கும். கிருத்திகை விரதம். நாள்: கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி ஒவ்வொரு மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலும் அனுஷ்டிப்பது. தொடர்ந்து 12 ஆண்டுகள் அனுஷ்டிக்க வேண்டும். தெய்வம்: சுப்பிரமணியர். விரதமுறை: பகலில் பட்டினி கிடந்து இரவில் பழம், இட்லி சாப்பிடலாம். பலன்: 16 செல்வமும் கிடைத்தல. நவராத்திரி விரதம். நாள்: புரட்டாசி மாத வளர்பிறை பிரதமை முதல் நவமி திதி வரை. தெய்வம்: பார்வதி தேவி. விரதமுறை: முதல் 8 நாள் பழம், இட்லி உள்ளிட்ட சாத்வீக உணவு சாப்பிடலாம். பலன்: அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கும்.